வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு. பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரியுதா? கோழி மண்டை. கோழி மண்டை வாயை மட்டும் வெட்டிட்டு க்ளீன் பண்ணி, இந்த கோழியை முழு கோழி ஒன்று வாங்கினோம்ப்பா. வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி நல்லா தடவி க்ளீன் பண்ணி கழுவி 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகேவா? இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வெங்காயம், ஒரு தக்காளி, அது 1 கிலோ நாட்டுக்கோழிப்பா. அதுக்கு தேவையானது வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, இது ஒரு கைப்பிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி. அப்புறம் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, உளுந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். அது சும்மா 2-3 போட்டிருக்கேன். சோம்பு, சீரகம், மிளகு, ஓகேங்களா, அரிசி, கடலப்பருப்பு, ஓகேங்களா. இதையும் நல்ல பொன்னிறமாக வறுக்கணும். வாங்க வறுத்துக்கலாம். கொஞ்சம் வீட்டு மசால் பொடி இதுதான் அரைச்சி வச்சுருக்கேன். இதுலேருந்து தான். அப்புறம் 5-6 இஞ்சி, கொஞ்சோண்டு இஞ்சி, சரிங்களா. இதை உரிக்கணும், தொலியை உரிக்கணும். இது இஞ்சி பூடு 5-6, ஓகேங்களா. கடாயை வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா, ஃபுல்லாக போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாமா? பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். தேவையான அளவு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்கப்பா. ஐயோ, நிறையா ஊற்றிட்டேன். பரவாயில்ல. இதே வெங்காயத்தை வதக்கலாம். இதை நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் தக்காளியை வதக்கணும். இதை கொஞ்சம் பொன்னிறமாக கறி விட்டுறக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். பொன்னிறமாக வறுத்தாச்சு. பொன்னிறமாக வறுத்து வச்சாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி வதக்கலாம். வெங்காயம் தக்காளி, இஞ்சி பூடு, வெங்காயம் தக்காளி, சரிங்களா. இஞ்சி பூடு நல்லா வதக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிருக்கு. இந்த தேங்காய் ஒரு சில்லு அளவு தேங்காய், இதையும் நல்லா வதக்கலாம். வதக்கி நல்லா அரைச்சிக்கிறணும். பால் பார்த்திங்கன்னா, மசாலுக்கு தேவையானது இது கரம் மசாலா, மல்லித்தூள், நம்ம வீட்டு மசால் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதையும் வெங்காயம் வதங்குதில் அதிலே போட்டு வதக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கி அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இதையும் நல்லா வதக்கி அரைச்சி மசாலா போட்டு வச்சு நல்லா இந்த வறுத்தது வதக்கினது எல்லாத்தையும் அரைச்சிக்கிடுவோமா. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். இதில் மல்லித்தூள், மசாலு ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க, சரிங்களா. நம்ம வீட்டு மசாலு எல்லாம் போட்டிருக்கேன். அரைச்சிக்கலாம். நல்லா மசால் பொடி, மசால் வதக்கினதை ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டேன். அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டேன். பார்த்திங்களா, அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கரை வச்சுட்டு சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மசால் இருக்குது பார்த்திங்களா, அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். அதில் நாங்கள் தாளிக்க மாட்டோம் அதை, சரிங்களா. இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் இதே நான் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம அரைச்சதை போட்டு வதக்கிட்டு கழுவி வச்ச
நாட்டுக்கோழியையும் உள்ளே போட்டு அதையும் வதக்கிடலாம். இருங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வதக்கி தான் அரைச்சோம், வறுத்து தானே அரைச்சோம். சரிங்களா? நல்லெண்ணெய் தான்ப்பா ஊற்றணும், அப்போ தான் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லது. ஓகேங்களா? இது நல்லா மசால் ஆச்சு. நாட்டுக்கோழி நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு மூடி வச்சிடணும். 2-3 விசில் தான். ஓகேங்களா? இதையும் போட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி நல்லா வதங்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா உப்பு போட்டு கிளறி இருக்கி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும்ப்பா. சரிங்களா? ஒரு 2-3 விசில் வரவும் இறக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சளி பிடிச்சிருந்தா இந்த நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஓகேங்களா? நான் வெந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ. எப்படி இருந்துச்சு பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கா தங்க பிள்ளைலாம்? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்ப்பா. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நீங்களும் பயனடையுங்கள். ஓகே, பாய். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கிறவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாஃப்டாக இருக்குது.